அறக்கரணி போற்றி. ரைசனி இன்பக்கடிய நீருடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கடிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மீச்சுடரே திரை பெறாமன்னம் அமுதக்கண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாம் உன்னை உரைக்குமாறு உணர்த்தி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் ஆன்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் அல்லார் புனைவரே. மாதொரு பாகம் நோக்கி மன்ன சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புதக்குட் காடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெரும் கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அருக்குருநாளுடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து சிங்கப்பூரினுடைய சித்தாந்த செந்நெறி சிந்திப்பதற்காக வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாக உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை குறிப்பாக்கி கொண்டு நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்த தயன் சித்தி விநாயகப் பெருமானுடைய திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து நாம் நேற்றைய வகுப்பில் சிவஞான போதத்தினுடைய 8ஆம் நூற்பாவை தொடர்ந்து சிந்திப்பதற்காக நூற்பாவின் கருத்தை சிந்தித்திருக்கிறோம். அந்த நூற்பாவில் 4 கூறுகளாக 4 அதிகரணம் என்ற வகையில் அமையப்பெற்றிருக்கிறது. அதில் முதல் அதிகரணம் அப்படிங்கிற வகையில் தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிற பகுதியை ஒருவாறு நாம் சிந்தித்திருக்கோம். அது மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா நாம் சிந்திக்க வேண்டும். சூத்திரம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செலுமே. இதுதான் சூத்திரம். என்ன சொல்ல வருகிறது இந்த நூற்பா என்று சொன்னால், ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று என்பது சூத்திரம். அப்போ ஞானம் என்பது எதற்காக? ஒரு உயிர் வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் ஞானமே சிறந்த சாதனம். ஞானத்தின் வழியன்றி உயிருக்கு வீடு பேறு என்பது ஒருபோதும் அமையாது என்பதை சூத்திரம் நமக்கு உணர்த்துகிறது என்பது செய்தி. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினை ஒரு உயிர் எவ்வாறு பெறும் என்று வரும்போதுதான் தவத்தினில் உணர்த்த என்கிற முதல் கூறு எடுத்து சிந்திக்கப்பெறுகிறது. அப்போ தவத்தினில் உணர்த்த அப்படிங்கிற கூற்றினை எடுத்துக்கொண்டு இங்கு இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்று சொன்னார். இந்த முச்சை தவம் என்பது ஒரு பிறப்பில் ஈட்டப்பட்ட தவம் அல்ல, பல பிறப்புகளில் ஈட்டப்பட்ட தவம் காரணமாகத்தான் ஒரு உயிருக்கு ஞானம் நிகழும் அப்படின்னு சொன்னார். இனி இதை வலியுறுத்தல் பொருட்டு சித்தாந்த துணிவை சொல்லணும். ஏன்னா நம்ம மேற்கோள் அப்படின்னு சொல்லும் பொழுது தன் கருத்து, அதன் கண் ஏற்படுகின்ற ஐயம், பிறர் கூறும் பக்கம் 3 சேர்ந்தது தான் மேற்கோள் என்று முதல் நூற்பா படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். பிறகு சித்தாந்த துணிவு என்று வரும்போது தான் ஏது என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. இந்த மேற்கோளும் ஏதுவும் இணைத்து தான் எடுத்துக்காட்டு வெண்பா என்ற வகையில் நாம் சொல்லப்பட்ட செய்திக்கு ஒரு உதாரணத்தை காட்டணும் என்ற முறைமையில் மெய்கண்டார் 5 கூறுகளை 3க்குள்ள வைத்து காட்டியிருக்கிறார் என்பதை முதல் நூற்பா படிக்கிற இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அதிகரணம் என்றால் என்ன அப்படிங்கும் பொழுது மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா இந்த 3 உள்ளடக்கி இருப்பது, 5 கூறுகளை 3 வகையில் வைத்து காட்டுவது, தன்னால் கூறப்பெறும் கருத்து, அதன் கண் ஐயம், பிறர் கூறும் பக்கம், சித்தாந்த துணிவு, அதற்குரிய இயவு என்று 5 கூறு. 5 3க்குள் அடக்கும் போது மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா
அல்ல மேற்கோள் என்ற வகையில் ஈண்டு இவ் ஆன்மாக்களுக்கு மூச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. இதை சித்தாந்த துணிவு வலியுறுத்தல் பொருட்டு சித்தாந்த துணிவு சொல்லப்படுகிறது. அது ஏதுல சொல்லப்பட்டது. மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. இந்த பகுதிக்கு நம்ம ஒரு பகுதியை பார்த்தோம். அதுவும் ஒரு பத்தி மட்டும்தான் அதுக்கான விளக்க உரையை பார்த்தோம்ங்க. நேற்றைய வகுப்புல முற்பிறப்புகளில் சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை முறையாக செய்து நிறைவுற்றிருந்தால் அவை ஞானத்தை காட்டும். அதன் வழியாக வீடு வேற்றை தருமே அல்லாமல் தாமே வீடு வேற்றை தரமாட்டா. இதுவரை நேற்று நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஒரு ஆழமான குறிப்பு ஒன்று இதுக்குள்ள கிடக்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா, ஞானம் என்பது இல்லாமல் எந்த உயிருக்கும் வீடு வேறு இல்லை என்பதை வலியுறுத்தணும். ஆக மேற்கோள் ஏது வரும் பொழுது 2 எதிர்மறைகளால் வலியுறுத்துகிறார் நம்முடைய மெய்கண்டார். மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது ஒரு எதிர்மறை, மோட்சத்தை கொடா ஒரு எதிர்மறை. ஞானத்தை காட்டி மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லணும். அப்படி உடன்பாட்டு வாக்கியத்தில் சொல்லாம ஆசிரியர் எதிர்மறை வாக்கியத்தில் சொல்றார். காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்று குறிப்பிடுறார். இது எதற்காக அப்படின்னா, ஒரு எதிர்மறைக்கு வர 2 எதிர்மறை ஏன் காட்டினார் என்று சொல்லும் பொழுது சிவஞான முனிவர் நமக்கு வலியுறுத்தல் பொருட்டு 2 எதிர்மறைகள் சொல்லப்பட்டன என்று கொடுத்திருக்கிறார். அந்த சிவஞான முனிவருடைய உரையில இந்த பகுதிக்கு இன்னொரு கூடுதலான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாபாடியத்தில் இருக்கிறது. நாம் பெரும்பாலும் மாபாடியங்களை அவ்வளவு சீக்கிரம் அணுகுவதில்லை. எனவே அது கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி நமக்கு ஆசிரியர் நமக்காக கீழே கொடுத்திருக்கிறார். அது சிற்றுரையிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். பேருரை தான் மாபாடியம். சிவஞான முனிவர் தான் இந்த ஞான நூலுக்கு 2 வகையான உரை செய்திருக்கிறார். சிற்றுரைன்னு ஒரு உரை கொடுத்திருக்கிறார், பேருரை என்று ஒரு உரை கொடுத்திருக்கிறார். அந்த சிற்றுரை பகுதியில் ஒரு சின்ன விளக்கம் அது ஆசிரியர் நம்முடைய சென்னிப்பனார் ஐயா அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. உங்க புத்தகத்துல பக்கம் 122வது பக்கம் பாருங்க. ஆளுடைய பிள்ளையார் முதலாயினார்க்கு தவமின்றி ஞானம் நிகழ்ந்தவாறு என்னை என்னும் கடாவை விழுத்தற்கு மேற்செய்துழி என ஈண்டும் வலியுறுத்தார் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். பொதுவாக நாயன்மார் புராணம் படிக்கும்போது முன்னையே தவம் செஞ்ச மாதிரி எதுவுமே சொல்லப்படலையே, காட்டப்படலையே. அவங்க எப்படி நடந்துச்சுங்கிறார். ஆளுடைய பிள்ளையார் முதலானவருக்கு தவமின்றி, அவர் 3 வயது குழந்தை என்ன தவம் பண்ணுச்சு, போய் அழுதுச்சு, அம்மா பார்த்தலையா என்ன அப்படின்னு உலக மக்கள் பேசுவாங்களே, இதுக்கு எப்படி விடை சொல்ல போறீங்க அப்படிங்கிறத சிவஞான முனிவரே சிவனாவை எழுப்பிக்கிறார். எனவே நிகழ்ந்தவாறு என்னை என்னும் கடாவை, கடானா வினா, கடாவை விடுத்தற்கு மேல் செய்துழி முன்ன சொன்னார். மேல் எது ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடான்னு சொல்றீங்க. ஆனா சரியா கிரியா யோகங்களை செய்துழி அப்படின்னு தானே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஞான சம்பந்தர் சரியை செய்த மாதிரி தெரியலையே, கிரியை செய்த மாதிரி தெரியலையே, யோகம் செய்த மாதிரி தெரியலையே. அவருக்கு ஞானம் வாய்க்கலையே என்ன? இப்போ ஞான சம்பந்தருக்கு வாய்த்த ஞானம் எனக்கு வாய்க்கும் அப்படின்னு உயிர் நினைச்சிட்டு ஒரு மயக்கத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நேரடியாக சிவபெருமா கொடுக்கலையா என்ன? உனக்கும் எனக்கு மட்டும் நீ சரியை பண்ணணும், அப்புறம் கிரியை பண்ணணும், அப்புறம் குருநாதர் வேணும். அவர்களே எந்த குருநாதர் வந்தார்? இப்படிலாம் நம்ம தொடக்க காலத்தில் நமக்கு சில பேர் சொல்லுகிற செய்தி நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் ஆழமாக பதியும். அப்போ என்ன தோணும்னா, குரு தேவையில்லை, நானும் ஜாமியமே போதும். இதெல்லாம் நமக்கு வருகின்ற இடர்பாடுகள். அதனால தான் பெருமக்களுடைய உரை படிக்கும்போது இதில் ஆழமான குறிப்பு சொல்லப்படுகிறதுனர் பாருங்க. அது இது சிற்றுரை, அது சொல்றாரு பாருங்க. வலியுறுத்தார் அப்படின்னார். ஏதுவில் வரும் மேல் என்பதற்கு நமக்கு ஏதுவில் என்ன சொல்றாரு? மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துளி அப்படின்னு கொடுத்துக்கிறார். அந்த மேல் என்பதற்கு என்ன உரை குறிப்பு பாருங்க. மேல் என்பதற்கு முற்பிறப்புகள் என்பது பொருள். மேல் அது ஒரு குறிப்பு. அடுத்தது மேல் என்பதற்கு இன்னொரு குறிப்பு. உபாய சரியை கிரியை யோகங்கள் என்றும்
உண்மை சரியை கிரியை யோகங்கள் என அவை இரு வகைப்படும். நீங்கள் முற்பிறப்பில் செய்யப்பட்டவை என்று பொதுவாக சொல்லிக்கொள்ளலாம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பிரிச்சிங்கன்னா அந்த முன் பிறப்பில் செய்யப்பட்ட அந்த சரியை கிரியை யோகம் என்பதை இரண்டு கூறாக பிரித்து கொள்ளலாம். எப்படி பிரிப்பது? ஒன்று உபாயம், மற்றொன்று உண்மை. உபாயம் என்பதற்கும் உண்மை என்பதற்கும் என்ன வேறுபாடு சொல்ல பாருங்க என்று இரண்டு வகைப்படுனர். அப்ப எது உண்மை? வீடு வேறு நோக்காது உலகியல் நோக்கி செய்வன உபாய சரியை கிரியை யோகங்கள். வீடு வேறுனு ஒன்று இருக்குது, அதை நோக்கிய செயலாக இல்லாம உலகியல் பயனை வேண்டி செய்யப்படும் பொழுது அது உபாயம் என்று பெயர். அதே சமயத்தில் திருவருள் நோக்கி செய்வன உண்மை சரியை கிரியை யோகங்கள். அதனால இதை நம் உணர்த்துவதற்காக மேல் சரியா கிரியா யோகங்களை செய்வது என்பதற்கு மேலான சரியை கிரியை யோகங்கள் என்று பொருள் கொண்டால் உண்மை சரியை கிரியை யோகங்களை குறிக்கும். ஒரு சொல்லுல எவ்வளவு நுட்பத்தை முனிவர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கணும். செய்யுள்ள மெய்கண்டாருடைய வாக்குல மேல் என்ற ஒரு சொல்லு மட்டுமே இருக்கிறது. மேல் என்பதற்கு முற்பிறப்புகளில், முற்பிறப்புகள் என்னவாறு செஞ்சோம்? உபாயம் உண்மை என்று ரெண்டு வகைப்படும். அல்ல உபாயத்தினுடைய பயன் இது, உண்மை பயன் என்று இது. அது நமக்கு உபாயத்தை காட்டு உண்மையே சிறந்தது என்பதனால மேல் என்பது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகத்தை குறித்ததுனர். இவ்வளவு தூரம் ஒன்ற ஆய்ந்து அதை நம்ம கொண்டாந்து காட்டணுங்க. எனவே இவ்வாறு கொடுத்துட்டார் அப்படின்னார். நீ அடுத்து அந்த சொல்லுல பாருங்க, மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி. அதுக்கு இந்த பத்தி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடானார். நன்னெறி என்றால் என்ன? அதுக்கு ஒரு உரை தரார் பாருங்க. நன்மை எனப்படுவன எல்லாவற்றிலும் சிறந்த நன்மையாவது வீடு பேறு என்பது. நன்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எது மிகச்சிறந்த நன்மை அப்படின்னு கேட்டா வீடு பேறு தான் மிகச்சிறந்த நன்மை. அதனை தலைப்படுவதற்கு ஏதுவாய் சிறந்த நெறி ஆகலின் ஞானம் நன்னெறி எனப்பட்டது. வீட்டிற்கு நெறியென அவ்வவ சமயத்தால் கூறப்படுவன அனைத்தும் தன் கண்ணே வந்து நின்ற பெரு நெறி ஆகலின் அது நன்னெறி எனப்பட்டது. நன்னெறி சன்மார்க்கம் என்பன ஒரு பொருட்கிழவி அப்படின்னு கொடுத்தார். நன்னெறி என்றாலும் சன்மார்க்கம் என்றாலும் ஒக்கும் என்பதுதான் இந்த உரை குறிப்பினுடைய பொருள். இதைத்தான் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று ஞானசம்பந்த பெருமான் குறித்திருக்கிறார். பெருநெறி அப்படின்னு முதல் பதிகத்திலேயே அந்த உரை குறிப்பு நமக்கு தருகிறது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டார். நமக்கு புரிகிற மாதிரி நன்னெறி என்பது வீடு வேறு, அதான் மிகச்சிறந்த நன்மை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், இப்போ பெருமான் இருக்கிறார், நாம் அவரை நோக்கி தவம் செய்கிறோம். தவத்தில் பெருமான் முன் நிற்கிறார். என்னப்பா உனக்கு வேணும்? நம்ம உடனே ஒரு பட்டியல் போட்டு, சாமி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் இந்த பிறப்பிலே பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னது? நான் கேட்டாக்கு இது கொஞ்சமாக இது கேட்டால் ரொம்ப போயிடும், நீ பார்த்து கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட பந்த தூக்கி அவர்கிட்ட போட்டுட்டோம். இப்போ சாமி என்னையே தர சொல்கிறியா? ஆமாம் சாமி, நான் ஏதாவது கம்மியாக கேட்டால் ரொம்ப போயிடும், நீங்கள் கொஞ்சம் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா சாமி என்ன கொடுப்பது? அப்போவே அந்த உயிரை உடம்பை கொண்டு கலட்டி திருவடியில் கொண்டு வச்சிடலாம். அவ்வளோதான் அவரால் முடிஞ்ச அதிகபட்ச பயன். நீங்கள் நல்லா நினைவில் கொள்ளணும், இறைவனால் உயிருக்கு தருகின்ற அதிகபட்ச பயன் ஒன்று இருக்குது, மினிமம்னு ஒன்று இருக்குது. மினிமம் நீங்கள் எது நீங்கள் என்ன கேட்டாலும் அது மினிமமில் அடையணும். மேக்சிமம் எது அவரால் கொடுக்கக்கூடியது கேட்டால் உயிரை தன் திருவடியின் கீழ் நிலையாக வைத்துக் கொள்ளுதல். ஆனால் அந்த நிலையாக வைத்துக் கொள்கிற பேரை கொடுத்தா தான் நம்மளாம் அலறி போயிடுவோம். ஐயோ இந்த சாமி கேட்டால் சாமி நம்மளை கதையிலே முடிச்சுட்டாரு. ஏன் சாமிக்கு பணி செஞ்சால் மேலே போயிடுவாயா? அதெல்லாம் பணி செஞ்சிடாத.
இப்படித்தாங்க மயக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. கோயில் பணி பண்ணீங்க, கோயில் குடமுழுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாமி வீடு பேரை கொடுத்துருவாரு, அப்புறமேல் செத்து போயிடுவியா நீ, அதனால என்ன பண்ணாத. இப்படி ஒரு மயக்கம் மயங்கி கிடக்குதுங்க உலகம். ஏன்? அதுதான் உண்மையான பேரு என்பது மக்களுக்கு எட்டவில்லை. இதுதான் வருந்தத்தக்க ஒன்று. ஆக பெருமானால் உயிருக்கு தரக்கூடிய பேறுகளிலேயே மிகப்பெரிய பேறு என்பது அவன் திருவடியில் நிலையாக இருத்தல். அதுதான் பெரும்பேறு. அதனாலதான் அதுக்கு பேர் நன்மை என்று சொன்னார்கள். அதை நன்னெறி என்று சொன்னார். அப்பர் சாமி சொன்னாங்க, முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாத திண்ணமே, அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. அப்ப வீடு பேற்ற எது கொடுக்கும்? நமச்சிவாயவே அதான் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரணும், என்னன்னு உண்மை விளக்கத்தில் அப்படி சொல்லலையா அப்படின்னா, அங்க சிவாய நம தானே சொன்னாங்க. ஆம், நீ நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா அது உன்னை கொண்டாந்து சிவாய நம்மளை விட்டுடும். சிவாய நம்ம தான் வீடு பெற்றுத்த, அவ்வளோதான் அடிப்படை. நீ கலெக்டர் ஆகிடுவ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நல்லா தேர்வு எழுதுவ, முதல் மாணாக்கனா தேர்ச்சி பெறுவ, அதன் விளைவாக நீ மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து விடலாம். நீ அமைச்சராகி விடுவாய்ன்னு என்ன மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? அவங்க தேர்ந்தெடுத்தா தாயா நீ சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் அப்புறம் தான் நீ அமைச்சராக முடியும். அப்ப நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்ன ஆக முடியாது? அமைச்சர். நீ அமைச்சர் ஆகி விடுவாய்ன்னு சொன்ன அர்த்தம் அதுக்குள்ள இது பொருந்தி இருக்கிறது என்று பொருள். நீ மருத்துவர் ஆகி விடுவாய்ன்னு சொன்னா நான் எம்பிஎஸ் பாஸ் பண்ணுவேன்னா சார் அப்படின்னு கேட்டா, அதான் நீ டாக்டரே ஆகிடுன்னு சொல்லுவேன் அப்புறம் என்ன அப்படிங்க. அப்ப உயர்ந்தபட்ச பயனை சொல்லுகிற பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய ஒன்றும் பயனாக அடையும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப நமச்சிவாய என்பதை வீடு பெற்றி கொடுக்குன்னு சொல்லப்படும் போது நீங்க அதை எப்படி பொருள் எடுத்துக்கொள்ளணும்? நமசிவாய என்பது சிவாய நம்மை தரும், சிவாய நம்ம தான் சிவைய சிவைய தரும், அந்த சிவைய சிவதான் வீடு பெற்றி தரும். இதுதான் அடிப்படையான. நம்ம அந்த முதல் பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு இதுவே வீடு பற்றி கொடுத்து விடும் என்று கருதுவது மயக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால சொன்னாரு, நன்னெறி என்றாலே வீடு பெற்றுக்கு தான் நன்னெறி என்று பெயர் அப்படி கொடுத்துட்டார். இது சிவஞான முனிவருடைய எடுத்துக்காட்டுங்க. இப்ப நம்ம மேற்கோள் பார்த்துட்டோம். அடுத்தது ஏது அப்படிங்கிற நீ பார்த்தாச்சு. நீ எடுத்துக்காட்டு வெண்பா அதில் சொல்ல போகக்கூடிய பகுதியை பார்த்தோம். பாடல் எண் 1, அதாவது 8ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணத்தினுடைய மேற்கோள். தவம் செய்வார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. இந்த பாடல் என்ன உணர்த்துகிறது? கீழே பாருங்க. தவம் செய்வார். இந்த தவம் என்று சொன்னாலே சரியை, கிரியை, யோகம் மூன்றும் உள்ளடக்கியதுதான் தவம். சரியை, கிரியை, யோகம் என்னும் தவங்களை செய்தவர். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நாம் சரியில் இருக்கிறோமா, இல்லை கிரியில் இருக்கிறோமா, இல்லை யோகத்தில் இருக்கிறோமா, அதில் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதற்கேற்ற பயன் விளையும்னார். அப்படி இந்த மூணில் எதில் நீங்கள் நிற்கிறீங்களோ அதற்கேற்ப நீங்கள் சிவலோகத்துக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும். எது? சரியில் இருப்பீர்களானால் சாலோகம் என்கிற இடம் வழங்கப்படும். கிரியையில் இருந்தீங்கன்னா சாமீபம் என்கிற இடம் வழங்கப்படும். யோகத்தில் இருந்தீங்கன்னா சாரூபம் என்கிற இடம் வழங்கப்படும். மூணுமே தவம் தான். இந்த மூன்றுக்கும் தவம் என்று பெயர். ஆனால் அதுக்குள்ள உள் நுழைந்து பார்ப்பீர்களானால் சரியையின் பயன் சிவலோகத்தை சேர்தல், கிரியையின் பயன் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல், யோகத்தின் பயன் சிவபெருமானை போல இருத்தல் தான் பயன்.
சரி, அப்ப அவரோட களத்தில் எங்க? எப்ப ஞானம் கிடைக்குதோ அப்ப, எப்ப உயிருக்கு ஞானம் வாய்க்கிறதோ அப்பொழுது அந்த ஞானத்தின் பயனாக இறைவனோடு இரண்டர கலந்து விடுதல் வாய்க்கும். அப்படி உரைப்பகுதி பாருங்க. தவம் செய்வார் சரியை கிரியை யோகம் என்னும் தவங்களை செய்தவர் என்றும் தவலோகம் சார்ந்து, சிவலோகம் என்றாலும் தவலோகம் என்றாலும் ஒண்ணுதான் பாருங்க. எக்காலத்திலும் அம்பவ தவப்பயனை அடைதற்குரிய உலகங்களை எய்தி, அவ்வவ பயனுக்குரிய உலகங்களை எய்தி நுகர்வனவற்றை நுகர்ந்து, எதை அனுபவிக்கணுமோ அதை நுகர்ந்து. ஏன், நீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு என்ன நுகர்வோ அது கிடைக்கும். அந்த நுகர்வை நுகர்ந்த பிறகு அப்படியே விடுபட்டு போயிடுமா என்ன? இல்லை, மீண்டும் பவம் செய்து பிறப்பு மறுபடியும் வரணும்னாரு. இந்த பத்திக்கு 3வது பத்தி அடுத்து கீழே கொடுத்துருக்க கொஞ்சம் விரிவான முறை பின்னாடி இருக்குங்க, அதை பார்ப்போம். இப்ப சொல்றாரு, பவம் செய்து பற்றறுப்பாராக. இப்ப நீங்க சரியில் இருந்தீங்க, நான் உதாரணத்துக்காக வச்சுக்குவோம். நாம் சரியே ஆளு, கோயிலுக்கு நேரமே காலையில 4 மணிக்கெல்லாம் போயிடுவேன், கோயிலெல்லாம் கூட்டுவேன், தண்ணி விட்டு கழுவுவேன், நந்தவனத்துக்கு பூ பறிச்சு கொண்டாந்து கொடுப்பேன், 2 பூமாலை கட்டியும் போடுவேன். இதெல்லாம் பணி. இதுக்கு பெயர் சரியை என்று பெயர். இந்த சரியையின் பயன் செய்து கொண்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் இறந்து போயிட்டு என்னாச்சு? இந்த உயிர் சிவலோகத்துக்கு போயிடும். அங்கதான் அதுக்கான இடம். அங்க போய் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த சிவானந்தத்தை அங்க இருந்து கொண்டு நுகரும். அங்க இருக்கிற உயிரை இறைவன் விருப்பப்படுகிற பொழுது மீண்டும் மண்ணுக்கு அனுப்புவார். அந்த உயிர் மண்ணுக்கு வரும் பொழுது ஏற்கனவே செய்தது தவம் எது? சரியை. இப்ப அந்த பிறப்பு உட்படுத்தும் போது என்ன பண்ணிடுவாரு? கொஞ்சம் கிரியை செய்வதற்குரிய பிறப்புல கொண்டாந்து பிறக்க வைப்பார். அதுக்குரிய பெற்றோர்கள், அதுக்குரிய சூழல்கள் எல்லாம் அமையிற மாதிரி கொண்டாந்து கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? நீங்க கடந்த காலத்துல சரியை பண்ணியிருப்பீங்க, இப்ப அது மறந்தே போயிருக்கும். இப்ப உங்களை அடுத்த பிறப்புக்கு கொண்டாந்து உட்படுத்துகிற பொழுது உங்களுக்கு அடுத்த வாய்ப்பாக கிரியையில கொண்டாந்து விட்டுடும். சரி, கிரியை செய்துக்கிட்டே இருந்தோம். கிரியை எது? சிவபூசை செய்தல். சாமி நாள்தோறும் திருமேனி வைத்து வீட்டில் பண்ணுவது அப்படின்னு நாள்தோறும் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி பூசை பண்ணும் பொழுது ஒரு நாள் இறந்துட்டோம். என்ன ஆகும்? முன்ன சிவலோகத்தில் இருந்தோம் பார்த்தீங்களா, இப்ப சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிடும், ஒரு படி மேலாக. அங்க இருக்கக்கூடிய உயிர் எவ்வளவு ஆண்டுகள் அந்த இன்பத்தை நுகரணுமோ நுகர்ந்து கொண்டு இருக்கும். மீண்டும் இறைவன் ஆணையின் வழி அந்த உயிர் மீண்டும் மண்ணுக்கு வரும். வரும்போது யோகம் என்கிற பயிற்சிக்குரிய உயிராக நிலை பெறும். இப்ப அந்த உயிர் யோக நெறியில நின்று கொண்டு இருக்கும் பொழுது சரியையும் இருக்கும், கிரியையும் இருக்கும், யோகமும் இருக்கும். இந்த 3 சேர்ந்தது செய்துட்டு இருக்கும். செய்துட்டு இருக்கும்போது இதே போலதான் யோகத்தில் இருக்கும்போது உயிர் இறந்து போனால் சிவபெருமான் உலகத்துக்கு போய் சிவபெருமானை போல இருக்கும். அதுக்கு சாரூபம் என்று பெயர். சாரூபத்தை பெற்றிருக்கும். சரி, அங்க இருக்கக்கூடிய உயிர் இறைவன் ஆணை வழி மீண்டும் மண்ணில் வந்து பிறக்கிற வாய்ப்பு உண்டு. மறந்துடாதீங்க. சிவலோகத்துக்கே போனாலும் மீண்டும் பிறக்கிற வாய்ப்பு உண்டு, அவரால் விருப்பப்பட்டார்னா. அல்லது ஒருவேளை உங்களை அந்த பட்டியலிருந்து பெருமான் மாத்துனா என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற உலகத்திலேயே படிப்படியா உங்களை மேல உயர்த்துவது. நீங்க சிவலோகத்தில் இருந்தவரை சிவபெருமானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அப்புறமேல் சிவ ரூபத்தை பெற்று அப்புறம் சிவ சாயுச்சியம் என்கிற முடிந்த நிலையை பெறுவது. இப்ப இந்த 3 நிலை இருக்கு பாருங்க. சிவலோகத்தில் இருத்தல், சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல், சிவபெருமானை போல இருத்தல். இந்த 3க்குமே பதமுத்தி என்று பெயர். அந்த முத்திக்கு பேர் பதமுத்தி. அவனோடு கலக்கரம் பார்த்தீங்களா, இரண்டரை கலந்து விடுதல், அது பரமுத்தி என்று பெயர். அப்ப தவம் செய்பவர்கள் தவலோகம் செல்வார்கள், தவத்துக்குரிய பயனை நுகர்வார்கள். நுகர்ந்த பிறகு அது அந்த தவம் அதனோடு முற்று பெறாது. மீண்டும் மண்ணுக்கு வரும்போது அந்த தவம் தொடரும். தொடருகிற பொழுது நீங்க முன்னே எங்க விட்டீங்களோ அங்கிருந்து தொடரும். அதனால விட்ட குறை தொட்ட குறை.
சொல் வழக்கில் இன்னைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குதுங்க. என்னமோ தெரிஞ்ச விட்ட கூரை தொட்ட கூரை தொடருது அது அப்படிம்பாங்க. அது இந்த செய்திக்கு தான் பொருந்தும். எனவே அந்த தவம் தொடரும் பொழுது ஞானத்துக்கு வரணும். ஆக நீங்கள் இந்த பிறப்பில் ஞானத்தை பெற்றது போல் காட்டப்படுமானால் நீங்கள் அந்த ஞானத்துக்கான வேலையை பல கோடி பிறப்பிலேயே செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் வருவித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், கண்ணப்பர் போன்ற பெருமக்களை காட்டும்போது நீங்கள் அந்த ஒரு பிறப்பு மட்டும்தான் பார்க்குறீங்க. அவர் இப்போ ஞானம் பெற்று விட்டார். ஆனால் அந்த பிறப்புக்கு முந்தைய சாலோக, சாமீப, சாரூப என்கிற நிலைகளெல்லாம் அவங்க நிரம்ப பெற்றவர்கள். அங்கே அதனால்தான் மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறக்குமாறு வந்து காட்டினாய் வந்து இழுக்குகிறது என்னைன்னு திருத்தியில் எப்படி பாடினாரு. அவர் எங்க இருந்தேன்னு அவரே சொல்றாரு. நான் மறப்பே இல்லாத உலகத்துல இருந்தையா என்ன, அங்க இருந்த என்ன மறக்க வச்சு இங்க பிறக்க வச்சுட்டாருங்கிறாரு. அவர் எங்க மறப்பே இல்லாத உலகம் எந்த உலகம்? சிவலோகம் தான். அப்ப அவர் எங்க இருந்தாரு? சாரூபத்தை பெற்றிருக்க வேண்டும். ஏன் இப்ப ஞானம் பெற்றுட்டார் அல்லவா? சாரூபத்தை பெற்றதுனாலதான் இந்த பிறப்பு அவருக்கு ஞானம், ஞானத்தை காட்டி மோட்சத்தை கொடுத்தாச்சு அவருக்கு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் மீண்டு வருவாரா? வரமாட்டார். ஏன்? ஞானத்தை பெற்றவன் சிவத்தோடு இரண்டரை கலந்து விடுவான், திரும்பி வரமாட்டான். ஞானத்தை பெறாத வழி சாலோக, சாமீப, சாரூபம் இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை இறைவன் விரும்பினால் மீண்டும் பிறப்புக்கு அனுப்புவார். சரிதானா இது அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலர் துண்டு செய்து கொண்டு அங்கதானே இருந்தார். அவரைத்தானே கீழே அனுப்புனாரு. இப்ப அங்க இருக்கிற ஆளை அனுப்பலாமா? அனுப்பலாமே. சான்று நம்ம சுந்தர வரலாறு இருக்கிறதே. அப்ப நம்முடைய நாவுக்கரசரை படிக்கும் போது வாகீச முனியா இருந்தாலும் ஒரு குறிப்பு பார்க்கிறோமே. அப்ப நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரே பிறப்பில் உயிர் ஞானத்தை பெறாது. அந்த இடத்துக்கு வரணும்னா பல கோடி பிறப்பு செத்து 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 பிறந்திருக்க வேண்டும். இப்ப ஞானம் பெற்றதுனால நாம ஏற்கனவே அந்த துறையில போய் வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஞானம் பெறாம விட்டுட்டோம்னா தவம் பத்தலைன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு குரு வேண்டாம், தீட்சை வேண்டாம், ஞானம் வேண்டாம், நான் படிக்கிறதே போதும் அப்படின்னு நின்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தவம் முற்று பெறவில்லை. நீங்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நேற்று படிச்ச தவத்தின் மிகுதியால் தான் குரு வருவார். இன்னும் மிகுதி ஆகல, எனவே இன்னும் வராமல் இருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க ஏன் நம்ம என் அறிவு ஏற்க மாட்டேங்குது? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கெல்லாம் இன்னொரு குரு வேணுங்கிற அவசியம் இல்லை, என் அறிவு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க தவம் செய்துதான் செய்துகிட்டு இருக்கிறீங்களுடைய அது என்ன ஆகல, மிகுதிக்குரிய இடமா நகரல. எனவே உங்களுக்கு அறிவு என்ன மாட்டேங்குது, குருவை ஏற்க மாட்டேன் என்கிறது. உபதேசம் வேண்டியது இல்லை. திருமறை பாட்டு பூரா உபதேசம் தான்யா. மூலன் உரை செய்த 3000 மந்திரம் உபதேசம் தான். தனியா உபதேசம் வேணுமா என்ன? இப்படி எல்லாம் நம்மளை பேச வைக்கும். அதனால நீங்க நினைந்து கொள்ளுங்க, எந்த வழியா இருந்தாலும் ஒரு உயிர் கடை தேறுவதற்கு உங்க நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற சிவம் உங்க முன் வந்து காதின் வழி மந்திரத்தை சொல்லணும். சொல்லலைன்னா அது உபதேசம் அல்ல. நீங்க படிப்பதற்கு நல்ல நூலை படிக்கிறீர்கள், தவம் செய்கிறீர்கள், அந்த இடத்துல தான் இருப்போமே ஒழிய நீங்க ஞானத்துக்கான கூறுக்குள்ள நீங்க என்ன வரல, இன்னும் உள்ள வரல. தவம் செய்கிறீங்க, ஞானத்துக்கு ஏதுவாகும், அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப நம் பெருமக்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய அறிவு ஏற்க மாட்டேங்கிறது. எதனால? தவ குறைவு காரணமாக. அது சொன்னால் எல்லாம் வருத்தமாக போயிடுச்சுன்னா எனக்கு தவம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு தோணலாம். நூல் அப்படித்தான் சொல்லுது. அடுத்த பற்றி பாருங்க. இந்த பகுதி மட்டும் நான் முழுசாகவே படித்து காட்டுகிறேன். ஏன்னா நமக்கு தடுமாறுகிற பகுதி இங்கே தான். இதில் தடுமாற்றத்துக்கு நிறைய இடம் இருப்பதனால படித்து காட்டுற பாருங்க. முன்பு 7ஆம் நூற்பாவில் சத்து அசத்து இரண்டையும் அனுபவிப்பது சதசத்தாகிய உயிர் என்று கூறப்பெற்றது. இரண்டென்பாலும் அறியக்கூடியதாய், இரண்டையும் அறிவதாய்,
இரண்டாலும் அறிவதாய், இரண்டையும் அறிகிற காலத்து அதுவேயாக நின்று அறிவதாய் படித்தோம். எனவே அவ்வாறு அறியும் உயிருக்கு இவ்வொரு பிறப்பில் செய்த தவத்தினாலே நன்மைகள் வந்து சேரா. அடிக்கோடு போட்டு வச்சுக்குங்க. இந்த ஒரு பிறப்பில் செய்கிற தவம் ஞானத்தை தராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இப்ப கிடைக்கும்னு அர்த்தம். இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா வறுமையா ஞானம் எப்ப வரும்? டேஷ் உங்க தவத்தை பொறுத்து வரும். அவ்வளவுதான். எனவே முற்பிறவிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக, அது ஒரே சமயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக படிமுறைகளில் செய்து வந்த தவமாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகியவற்றால் குருநாதன் உணர்த்திய முறையில் சிவஞானம் கைகூடும். இல்லாத வழி இல்லை. சிவஞானம் எப்ப கைகூடும் அப்படின்னு கேட்டா குருநாதன் உணர்த்திய வழிதான் கைகூடும். இல்லை என்றால் இல்லை. இதெல்லாம் சொன்னவங்க யாரும் நம்மளை போல சாதாரண ஆட்கள் அல்லங்க. சிவஞான முனிவருடைய உரை. இதை உரைக்கு காரணமாக இருப்பது மெய்கண்டாருடைய திருவாக்கு. இதெல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன், நாம் நினைச்ச மாதிரி இது இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கலாம். ஆனால் உண்மை எப்போதும் அப்படி தான் இருக்கும். பாருங்க, அடுத்த பற்றி பாருங்க. சரியை நிறைவேதிய பின் கிரியையும், கிரியை நிறைவு எய்திய பின் யோகமும் ஒன்றன் பின் ஒன்றாக முற்பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் கைகூடுமே அல்லாமல் இவ்வொரு பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் கூடாது. அப்ப நமக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு ஞானத்தை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடந்த காலத்திலேயே மற்றதெல்லாம் செய்து வைத்துட்டோம்னு அர்த்தம். ஏற்கனவே சரியையும் கிரியையும் யோகமும் நம்முடைய தவத்தின் காரணமாக ஏற்கனவே செய்து வைத்ததுனால இன்னைக்கு அப்படி காட்டின மாத்திரத்துல கொஞ்சம் அப்படி பிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. இன்னைக்கு அது ஏன் அறிவுக்குள்ள நிக்குதுன்னு கேட்டா பண்டை நல் தவம் காரணமாக அந்த தவத்துல நிறைவு நம்மகிட்ட இல்லைன்னா இன்னைக்கு சொல்லும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் அறிவு ஏற்றுக்கொள்ளாது. பார்த்துக்கலாம், அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க வேற என்ன வேலை அப்படின்னு அதை கடந்து போக வைக்குமே ஒழிய அதை கடைபிடிக்கிற இடத்துக்கு அறிவு தராத இடம் கொடுக்காது. சரி, இந்த பத்தி அடுத்த பத்தி இப்போ நீங்கள் இந்த பத்தி படிச்சோடனே ஒரு குறிப்பு, ஒரு பாட்டு நினைவு வச்சுக்கோங்க. தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் நறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி. இதுக்கு நீங்க உரைநூல் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன். பல முறை வகுப்புல சொன்ன செய்தி தான், ஆனா இந்த இடத்துக்கு பொருத்தமான இடம் என்பதனால நான் திரும்ப சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப அந்த பாட்டுல ரெண்டு செய்தி இருக்கிறது. ஒன்று, மாணிக்கவாசகர் யார், அவர் கொடுத்தது திருவாசகம் என்னும் தேன். மாணிக்கவாசகர் கொடுத்தது திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் என்ன கொடுக்கும்? அவர் திருவாசகம் என்று தேன் கொடுத்தார். சரி, அந்த திருவாசகம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டு அந்த பாட்டுக்குள்ள இருக்கிறது. அவர் யாரு அப்படின்னு கேட்டா எல்லை மறுவா நெறி அப்படின்னு ஒரு வரி கொடுத்துட்டார். அதுக்கு என்ன உரை சொல்ல வந்தாங்க? எல்லை மறுவா நெறி இசிக்கொட்டு ஞான நெறின்னு எழுதுறாங்க உரை. அது எப்படியானார்? சரியை கிரியை கொண்டு விட்டுடும். அவர் சரியைக்கு ஒரு எல்லை கிரியை, கிரியைக்கு எல்லை யோகம், யோகத்துக்கு எல்லை ஞானம், ஞானம் எல்லை இல்லாதது. எனவே எல்லை மறுவா நெறி என்றால் ஞான வரம்புகள், அதாவது எல்லையற்ற பரப்பை உடைய ஞானம் என்று பொருள். நீங்க எல்லை மறுவா நெறி என்பதற்கு வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட வரையறையே இல்லாத நெறி ஞான நெறி. அந்த ஞான நெறியில நின்று மாணிக்கவாசகர் திருவாசகம் என்னும் தேன் தந்திருக்கிறார். சரி, அந்த திருவாசகம் என்ற தேன் என்ன தரும்? தொன்று தொற்று வருகிற பிறவிக்கு காரணமா இருக்கிற ஆணவத்தை அகற்றும், இருவினையை நீக்கும், உயிருக்கு இன்பம் தரும்.
இதுதான் செய். எனவே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, இங்க தொல்லை என்பதற்கு தொன்று தொற்று வருகின்ற பிறவி தொடர்ச்சி என்று பொருள். தொல்லை இரும்பிறவி, அதுக்கு தலை ஆணவம் நீக்கி, அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது, ஆனந்தமே ஆக்கியது. இதான் அந்த சொல், அந்த பாட்டுக்கு அந்த வெண்பாவுக்கான பொருள் இதுதாங்க. எனவே இந்த நோக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா தான் திருவாசகம் நமக்கு புரிபடும். மாணிக்க வாசகர் ஞான நெறியிலே நின்று திருவாசகம் என்னும் தேன் தந்திருக்கிறார் என்று ஒரு ஆசிரியர் ஒருவர் அனுபவித்ததை 4 வரியில் பாடிட்டு போயிட்டார். அவரு என்னமோ 4 வரியில் பாடிட்டு போயிட்டார் ஒரு வெண்பால். ஆனால் அந்த வெண்பாவுக்குள்ள இவ்வளவு நுட்பம் இருக்கிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப சரியை கிரியை யோகம் வந்து ஒன்றை விட ஒன்று படிநிலையில உயர்ந்தது. சரியிலிருந்து தான் கிரியைக்கு போக முடியும், கிரியிலிருந்து தான் யோகத்துக்கு போக முடியும், யோகத்திலிருந்து தான் ஞானத்துக்கு போகணும். பாருங்க, சரியை கிரியை யோகம் ஆகிய தவங்களை முறையாக செய்வர். அவ்வாறு செய்யும் போது சரியையின் பயனை அனுபவிப்பதற்கு சாலோக பதமுத்தியையும், சாலோக பதமுத்தி, அது பேர் பதமுத்தி. சொல்ல நல்லா கவனிச்சுங்க, பரமுத்தி அல்ல, பதமுத்தி. அந்த சொல் நினைவு வைக்கணும். கிரியையின் பயனை அனுபவிப்பதற்கு சாமீப முத்தி பரமுத்தியையும், யோகத்தின் பயனை அனுபவிப்பதற்கு சாரூப பதமுத்தியையும் அடைந்து அதற்குரிய காலம் தீர்ந்த பின், நீங்க சிவலோகத்தில் இருந்தீங்க, மறுபடியும் கீழே வந்தீங்க, சிவருமான பக்கத்தில் இருந்தீங்க, மறுபடியும் கீழே வந்தோம், சிவருமான போல இருந்தோம், தீர்ந்துச்சு, அனுபவிச்சு முடிச்சு தீர்ந்து மறுபடியும் கீழே வந்தோம். என்னாச்சு? அப்பதமுத்தியை விட்டு நீங்கி மீண்டும் நில உலகத்தில் பிறப்பர். எங்கேயா பிறப்பீங்க? சிவலோகத்திலேயே இருந்தாச்சே. அங்கிருந்தா வீடு பேர் இல்லை, எங்க வரணும்? இங்க மறுபடியும் வரணும். அதனாலதான் சொன்னார் மாணிக்க வாசகர், பூமியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகிறோம் அவமே. இப்ப அந்த பாட்டை எடுத்து வச்சு பாருங்க. மாணிக்கவா சும்மா பாடிட்டு போயிட்டாரா என்ன? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் அவமே, இந்த பூமி சிவன் முய்ய கொள்கின்ற ஆறு. நம்ம உதாரணத்துக்கு நான் புரியிருக்கா சொல்லுங்க. சில நாடுகளுக்கு ஏதாவது போன் வச்சுக்கோங்களேன், கனெக்டிங் ஃப்ளைட் தான் ஏறணும், நேரடியாக சர்வீஸ் இல்லை சார்பாங்க. ஆனால் என்ன பண்ணுது, இங்கிருந்து அங்கே போங்க, அங்கிருந்து ஒரு வண்டி பிடிச்சி போங்கம்மா. இதே வந்து சார் இங்கிருந்து நேரடியாக ஏறி உட்காந்து அங்கேயே போய் இறங்கிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி மண்ணுலகத்திலிருந்து நேர சிவபெருமான் திருவடிக்கே போயிடலாம். அதுக்கான வாய்ப்பு நேரடியா இருக்குது இங்க. மற்ற உலகத்தில் பிறப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, மறந்துடாதீங்க. நீங்க சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு மேலுக்கு பிரம்மலோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது திருமாலும் உலகத்தில் இருந்து எந்த உலகத்தில் இருந்தாலும் நேரடியா திருவடியில கலக்கிற வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனா நாம் இருக்கிற மண் உலகத்தில் இந்த வாய்ப்பு நேரடியாக கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பேருக்குரியவர். நான் தான் நேற்று சொன்னேன், சாதனை செய்வதற்கு வந்திருக்கிறோம், சாதிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும். அப்பதான் இந்த வாழ்க்கை பயனுடைய வாழ்க்கையாக கடந்து போகும். இல்லைன்னா மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்ட இடத்தில் வாய்ப்பை பயன்படுத்தாதவனாக போய்விடுவோம். இது உங்க அறிவுக்கு அவரவர் தகுதிக்கு பக்குவத்துக்கேற்ப எட்டணும். எட்டினால் அன்றி இந்த சாத்திரமும் சாத்திர சொல்லப்பட்ட ஞான கருவூலமும் உங்க உள்ளுக்குள்ள புகுந்து ஒன்னத்தையும் பண்ணது. ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்னமோ பண்ணுதியா அந்த நூல், என்ன என்னமோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு கொண்டாந்து விட்டுடுங்க நீங்க. ஏன்னா இவை எதுவுமே உபச்சாரமாக சொல்லவில்லை, உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். சும்மா பேருக்கு தயா சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவை சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தை. இப்ப பெருமான பெறணும்னா இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு போல எந்த உலகத்தில் பிறந்தாலும் இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய பேர். நீங்க அப்படியே திருவாசகம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதான் சொன்னார், எனவே அந்த பயனை அனுபவிப்பதற்கு நீங்க வேறு வேறு உலகத்தில் இருந்தீங்கன்னா மறுபடியும் சிவலோகத்தில் இருந்தாலே நீங்க இங்கதான் வந்தாகணும். ஏன் இங்கிருந்தா வீடு பெற்று போக முடியும். வீடு பெற்றுக்கு போவதற்கு ஞானம் வேண்டுங்க.
ஞானத்தை பெறாம வீடு பேரு இல்லை. ஞானத்தை அங்க இருந்து கொண்டு பண்ணலான்னு ஒரு கூறு இருக்கிறது. அதை விட இங்க வந்து பெறுவதுதான் எளிதான. சொல்ல பாருங்க, சரியை கிரிய யோகமாகிய தவங்களை முறையாக செய்து அவற்றை செய்யும் போது சரியின் பயனை அனுபவிப்பது சாலோக பதமுத்தியும், கிரியின் பயனை அனுபவிப்பது சாமீப பதமுத்தியையும், யோகத்தின் பயனை அனுபவிப்பதற்கு சாரூப பதமுத்தியும் அடைந்து அதற்குரிய காலம் தீர்ந்த பின் அப்பதமுத்திகளை விட்டு நீங்கி மீண்டும் நில உலகத்தில் பிறப்பர். சரி, பின்பு சொல்ல முன்பு நிலவுலகத்தில் வாழ்ந்த போது, எப்ப முன்ன காலத்துல நில உலகத்தில் வாழ்ந்த போது உண்டான ஆசைகள் மீண்டும் பிறந்து அனுபவிப்பு தீர்ப்பதற்காக முந்திய பிறப்பின் தவக்குறையை நீக்குதற் பொருட்டு நல்ல செயல்களில் திருவருள் துணை கொண்டு முயற்சி மேற்கொள்வர். அவ்வாறு மேற்கொண்ட பிறகு இந்த பயன் படிப்படியாக மேல மேல கொண்டு வந்து இந்த பிறப்பிலேயே வீடு பெற்று கொடுத்த மாதிரி கொடுத்து காட்டப்படும். ஆனா அப்படி அல்ல. கண்ணப்பரோ ஞானசம்பந்தரோ மணிவாசகரோ ஒரே பிறப்பு வந்தாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கருத்து பிழை. அவர்களும் பல கோடி பிறப்பு பிறந்த உயிர் தான். ஆனா ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அவர்கள் ஞானத்தை பெற்ற இடமாக இருப்பது நம்முடைய தமிழகத்தில். அவங்க ஞானத்தை பெற்றதாக இருப்பது தமிழால, தமிழ் மொழியில ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க. சிவன் உணர்த்தியது அந்த மொழியில ஞானத்தை பெற்று இந்த மண்ணில் வாழ்ந்து அவனோடு இரண்டர கலந்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஆனா பார்க்கும்போது ஒரே பிறப்புல வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைந்து கொண்டால் அது மயக்கம் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இப்ப கீழே கொடுத்துருக்கிறார். அடுத்த பக்கம் பாருங்க, சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்பு. நம்ம இங்க படிச்சதே தான், ஒரு தொகுத்து சொல்றார் பாருங்க ஆசிரியர். பக்கம் 124 பாருங்க. அதாவது சரீரத்தால் செய்வது என்று பொருள். சரியை சரீரத்தால் செய்வது, உடம்பால் செய்யப்படுவன. எது? திருக்கோயில் கூட்டுதல், மெழுகுதல், மெழுக்கிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ பறித்து மாலை கட்டி கொடுத்தல் முதலியன ஆகும். திருவுருவங்களில் ஒன்றை முறையாக வழிபடுதல், இதான் சரியைன்னு பேர். அடியவரை வழிபடுதல் முதலியனவும் சரியையே ஆகும். சரியில அடங்கி நிற்கும் சொல்லிட்டார். இப்ப நீங்க ஒரு குறிப்பு, இதுல சொல்லப்பட்ட குறிப்பு, சொல்லப்படாத குறிப்பு என்னன்னா, உருவ திருமேனியை வழிபாடு செய்வது சரியை. உருவ திருமேனியை வழிபாடு செய்வது சரியை. சிவலிங்க திருமேனியை வழிபாடு செய்யினா கிரியை. இது நீங்க தணிகை புராணம், ஆனைக்கா புராணம், பேரூர் புராணம் போன்ற புராணங்களை படிச்சீங்கன்னா இந்த குறிப்பு அங்க சொல்லப்படுகிறது. இது இரண்டாவது செய்தி பாருங்க. இதனுடைய பயன் என்ன? சாலோகம். சரியையின் பயன் சாலோகம். பாருங்க, ஒரு வீட்டுக்கு வேலை செய்பவர் வீடு முழுவதும் தடையின்றி செய்வார். அதுபோலவே சிவலோகத்தில் தடையின்றி இயங்கி இன்பம் அனுபவிப்பர். இதற்கு பெயர் தாச மார்க்கம் என்று பெயர். சரிக்கு ஒரு பேரு. இதெல்லாம் எங்க இருக்குது? சிவஞான சித்தியார் என்ற நூல் இதுக்கு ஒரு பாட்டே கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு பயன் இதுதான் கொடுத்தாச்சு. சரி, இதைத்தான் அப்பர் சுவாமி நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீவா நித்தரும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் முழுக்கிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்று அலரா நில்லே இசிக்கொட்டு சரியை. அவ்வளவுதான் கிரியை. அடுத்த பாட்டு பாருங்க. செயல்முறை என்பது பொருள். கிரியை என்பதுக்கு என்ன பேரு? செயல்முறை என்று பெயர். சிவதீக்கை பெற்று சிவலிங்கத்தை உடையவராக வைத்து பூசை செய்தல். யாரெல்லாம் சிவலிங்கம் வீட்டு பூசை பண்றீங்களோ அவங்களுக்கு அதான் சொன்ன, உடையவராக வைத்து பூசை செய்தல். பூசைக்குரிய பொருட்களை சேகரித்துக் கொண்டு உரிய முறையில் அகத்தும் புறத்தும். இங்கேயும் யோகம் வந்தாச்சு. சிவபூசை பண்ணும் போதே அகப்பூசையும் கூட வந்துடும்.
ஏன் அந்த யோகத்துக்குரிய குறிப்பு இங்கேயே அடித்தளமிடப்படுகிறது. நம்ம படிக்கும்போது ஒரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே 2ஆம் வகுப்பின் தொடர்ச்சி இருக்கு. 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே 3ஆம் வகுப்பின் தொடர்ச்சி அதுல இருக்கு. அப்பதான் போன வகுப்புல படிச்சு இல்ல சொன்ன போது ஆமாயா போன வகுப்புல படிச்சேன், ஆமா அதுதான் அதைத்தான் இப்ப படிக்கிறேன். அது மாதிரி சரியைன்னு வந்தாவே கிரியைக்கான தொடர்ச்சி அங்க இருக்குன்னு அர்த்தம். கிரியை வந்துட்டாவே யோகத்தின் தொடர்ச்சி அங்க இருக்குன்னு அர்த்தம். யோகத்துக்கு போனீங்கன்னா ஞானத்தின் தொடர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஞானம் 3னுடைய தொடர்ச்சி, 3னுடைய முதிர்வு, 3னுடைய விளைவு. அதனால தாய்மாலா சாமி சொன்னாங்க, சரியை கிரியை யோகம் இதெல்லாம் பூ காய் கனி போன்றது என்று அவர் உணர்த்துகிறார். இலை பூ மொட்டு இல்லாம பூ இல்லாம காய் இல்லாம கனி இல்லை. கனி என்பது ஞானம், ஞானம் என்பது கனி. இந்த கனி எப்படி வந்துச்சு? காயிலிருந்து வந்துச்சு. காய் எங்கிருந்து வந்துச்சு? பூவிலிருந்து வந்துச்சு. பூ எங்கிருந்து வந்துச்சு? மொட்டுலிருந்து வந்துச்சு. அப்ப மொட்டு, பூவு, காய், கனி, சரியை கிரியை யோகம் ஞானம். அதனாலதான் ஞானத்தை கொடுக்கும்போது சொன்னாங்க பாட்டுல, ஞானத்தை தருவதே கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே நமச்சிவாய கனியினர். இது தின்று கண்டாருக்கு தித்தித்தவாறே. நமச்சிவாய கனின்னு பண்ண, நமச்சிவாய காயின் பாடலைங்க, நமச்சிவாய கனி தின்றாருக்கு இது தித்தித்தவாறே. கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே. பழம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவீங்களா என்ன? யாரு வேண்டாம்மா கொடுங்க அப்படி கேப்பியா இல்லையா? ஆமா. அதனால இது நமச்சிவாய கனி, இது தின்றாருக்கு தித்தித்தவாறே. நம்முடைய பெருமக்கள் அதை அவ்வளவு அழகா கொடுத்திருப்பதை நினைவில் கொள்ளுங்க. சரி, கிரியை அப்படின்னா சிவபூசை செய்தல். இதுக்கு பயன் என்ன? பெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல். பாருங்க, ஒரு வீட்டில் மக்கள் எல்லாம் உரிமை பெற்று செயல்படுவார்கள். அதுபோல சிவலோகத்தில் இறைவனிடத்தில் அருகிருக்கும் உரிமையை பெற்று செயல்பட்டு சிவ இன்பத்தை முன்ன சொன்னங்க, வீட்டு வேலைக்காரங்க போல தடையின்றி வேலை செய்வாங்கன்னு பேரு. இது யார் யானாரு? இவர் வீட்டில் இருக்கிற மகன் போல. இந்த அதனால இது பேரு மகன்மை நெறின்னு பேரு. முன்ன சொன்ன நெறி தொண்டு நெறி, தாசமார்க்கம் என்று. சரியைக்கு இன்னொரு பெயர் தாசமார்க்கம், கிரியைக்கு பேரு மகன்மை நெறி என்று பெயர். அடுத்து யோகம் பாருங்க, ஒன்றுவது என்று பொருள். சித்தாந்த மரபுல யோகம் என்பதற்கு ஒன்றுபடுவது என்று பொருள். ஆனா பதஞ்சலி சூத்திரத்தில் இந்த பொருளில் கையாளப்படுவதில்லை, மறந்துடாதீங்க. அவங்களும் யோகம் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா யோகத்துக்கு அவங்க பயன்படுத்துகிற பொருள் வேறு. சித்தாந்தத்தின் நோக்கத்துல தான் ஒன்றுபடுவது என்று பொருள். அவங்களை பொறுத்த வரைக்கும் வேறுபடுவது. இதை பற்றி விரிவு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் காண்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது என்ன, அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அங்கதான் தெரியும். பாருங்க, ஒன்றுபடுவது என்று பொருள். இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணி, தியானம், சமாதி என்று 8 வகை யோகங்களை முறையாக மேற்கொள்ளுதலாகும். இத்தகைய யோகத்தில் சிவபெருமானின் அருவ நிலையை ஞானத்தால் நினைத்து வழிபாடு செய்வர். இது யோகம்னு பேர். இதனுடைய விளைவு என்ன? சிவபெருமான போல இருக்கலாம். வீட்டு மக்களை காட்டிலும் நண்பர்களுக்கு உரிமை அதிகம் உடையவர்களாய் எல்லா செயலிலும் பங்கு கொள்வர். அதுபோல சிவலோகத்தில் உள்ள கணங்களோடு ஒத்த நிலையுடையவராக செயல்படுவர். இதற்கு பெயர் தோழமை மார்க்கம் என்று பெயர், சக மார்க்கம் என்று பெயர். அப்ப தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம்னு பெயர். ஞான நெறிக்கு சன்மார்க்கம் என்று பெயர். சன்மார்க்கம்ங்கிற சொல்லு இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் வேறு பொருளில். இந்த இடத்துக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட போலாங்க. ஏன்னா இங்க சொன்னார் பார்த்தீங்களா ஒரு செய்தி, இந்த பாட்டுல ஒரு குறிப்பு சொல்லப்பட்டது. அதுல ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா, இதுதான் உறுதிப்பாடான வார்த்தைகள். ஆனா நீங்க உங்களுக்கு புரிஞ்சு, நான் ஏன் சொல்லாம கொஞ்சம் அப்படி தாண்டி வந்தேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும், இதுல யாராவது அதில் உடன்பாடா கூட இருக்கலாங்க. சித்தாந்த மரபுக்கும் ராமலிங்க அடிகளாருடைய மரபுக்கும் சற்று வேறுபாடு உண்டு. பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே 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 கொஞ்சம் பூசி மெழுகி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஆனா
நீங்கள் நினைவில் கொள்ளணும். அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் நீங்கள் அருட்பா படிச்சீங்கன்னா வீடு வேறு எப்படி கிடைக்கும் அவர் எழுதுறாரு. அந்த அவருடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் மாட்டு காட்டுகிற இரக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வீடு வேற்றுக்குரியதுன்னார். அவருடைய வாசகமா பார்த்தீங்கன்னா, உயிர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பேர் சொன்ன ஜீவ காருண்யம். ஜீவ காரணியமே மோட்சத்தின் திறவுகோல். மோட்சம் என்றாலும் வீடு பேர் என்றாலும் ஒண்ணுதான். உயிர்கள் மீது காட்டுகிற இரக்கமே வீடு பேர் என்று சொன்னால் சமணம் அதுதான் சொல்லுச்சு, பௌத்தம் அதுதான் சொல்லுச்சு. ஆனா அவங்களாம் வீடு பெற்று போகலையே. ராமலிங்க அடிகளார் சொல்லுகிற இடத்துல சிக்கல் இருக்கிறது. அவருடைய அருட்பாவுல அவர் நம்முடைய நூலை நன்கு கற்றவர், நன்கு தோய்ந்தவர். ஆனால் அந்த ஞானத்துக்குரிய இடம் நோக்கி வருகிற பொழுது சற்று மாறுபட்ட கருத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறார் என்பதை தமிழ் கூறுகிற மக்கள் அவரை ஒருவாறு ஏற்றுக்கொண்டாலும் கூட பாடலினுடைய அடிப்படையில சித்தாந்த பார்வையில அவருடைய சொல்லுகிற அந்த கருத்து நமக்கு சிக்கலுக்குரிய ஒன்றுதான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும். நம்ம அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி விரிவா போகக்கூடாது, சட்ட சிக்கல் அது. எனவே நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய சொல்லில் கருத்து பிழை இருக்கிறது. ஜீவ காரணியமே மோட்சத்தின் திறவுகோல் என்பது மெய்கண்டார் கொடுத்திருக்கிற ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்பதுக்கு நேர் மாறானது. அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கொள்வது? இதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க ஜீவ காரணியத்தை செய்யுங்க, உங்களுக்கு அதனால ஒரு பயன் கிடைக்கும். அந்த பயன் காரணமாக நீங்க பிறப்புக்கு உட்பட்டு ஞானத்தை செய்து ஞானத்தின் வழி வீட்டுக்கு போவீங்கன்னு வேணா சொல்லிக்கலாம். நேரடியா வீடு பேரு கொடுத்தோம்னா நம்ம எப்படி சரியை வீடு பெற்ற கொடுக்குமான்னு கேட்டா, சரிக்கான வீடு பேரு சிவலோகம் தான். அப்ப ஞானமே வீடு பெற்று தரும். அப்ப இது ஜீவகாரணியம் வீடு பெற்று தருமனா, ஜீவகாரணியம் நீங்க ஞானத்தை கொடுத்து ஞானத்தின் வழி வீட்டை கொடுக்குன்னு சொன்னா தான் பொருத்தமே ஒழிய ஞானத்தை பெறாத வழி வீடு வேறு இல்லை. அது எந்த உயிரினம் தான் சரி. இந்த முதல் 8ஆம் நூற்பாவின் முதல் கூறுல இந்த கருத்து நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இவர் நம்முடைய மெய்கண்டார் ராமலிங்க அடிகளாருக்கு முந்தையவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. அவர் 18, 19 அவரை பின் வருகிற காலம் அவரது காலம். எனவே அவருடைய காலத்துல அவங்க நிறைய செய்தி உண்டு. ஆனா அடிப்படை கோட்பாட்டுக்குள்ள உள்ள நுழைகிற பொழுது சில இடர்பாடுகள் இருக்கின்றன என்பதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுது. நமக்கு மந்திரம் என்றால் 5 எழுத்து மந்திரம் தான் மந்திரம், அதுக்கு மேல மந்திரம் கிடையாது. நான் அவர்களை பொறுத்தவரையில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பதே மந்திரம். இங்கே நமக்கு சிக்கல் இருக்கு. அவங்க சொல்லுகிற தாரக மந்திரம் வேறு, நமக்கு சொல்லுகிற தாரக மந்திரம் வேறு. நமக்கு 5 எழுத்து தான் தாரக மந்திரம். அது நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ என்று உயிர் பக்குவத்துக்கேற்ப மாறுபடும். இதெல்லாம் உள்ள இருக்குது. நம் போன்றவர் தான், அவருக்கு அடிப்படை இருக்குது, அதுக்கு ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் சொல்லிட்டு ஒரு தேநீரை சாட் போட்டு அப்புறம் மீண்டும் நாம அல்ல ஏன்னா அது அடுத்த பாட்டு அப்படிதான் இருக்குது. அதனால சரி பாருங்க, இப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்டதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த பாட்டை பாருங்க. வெண்பா 2 முதல்ல ஒரு பாட்டு படிச்சுட்டோம். தவலோகம் செய்பவர்கள் தவம் செய்பவங்க தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பார்கள். அந்த தவம் செய்தவர் அடுத்த பிறப்பு வரும்போது நல்ல பிறப்பில் பிறந்து, அப்பதான் நீங்க இப்ப ஞான சம்பந்தம் நினைச்சு பாருங்களேன். அப்பா எப்படிப்பட்டவர், அம்மா எப்படிப்பட்டவர், சிவநெறி தலைக்கணும் சிவநெறி தலைக்கணும் சிவநெறி தலைக்கணும் தவம் செஞ்சார். அங்கதான் பிறந்தார் அவர். அப்ப அங்க பிறப்பதற்கான தவம் அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தார். மறக்காது இருந்தவரை மறக்க வைக்கிறார். அப்படின்னு நீங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். தண்ணிக்குள்ள மூழ்கி அகமருடம் பண்றார் சிவபாத இருதயம். அப்படி எதுக்கு தவம் பண்ற
எனக்கு சைவம் தலைக்கு ஒரு குழந்தை வேணும், சைவம் தலைக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறார். பெருமான் பார்க்குறாரு, அப்படியே பார்த்தாரு. அப்படியே கோடான கோடி உயிரை சிவலோகத்தில் இருக்குது, சிவலோகத்தில் சிவன் பக்கத்தில் சிவ சாரூபத்தை பெற்று இருக்குது. சாமி பார்த்தாரு, யாரை அனுப்பலாம்? இவர் வேற கேட்டுகிட்டே இருக்கிறார், சீர்காழி ஒருத்தர் வேற தவம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. யார் அனுப்பலாம் பார்த்தாரு. ஞானசம்பந்தர் பார்த்துட்டார், நீ போப்பான்னு அனுப்பிச்சிட்டாரு. அவரை மறக்க வச்சு கீழே அனுப்பிச்சாராம். ஏன் மறந்தாத்து கீழே வந்தான். அதனாலதான் பூப்பறிக்க போனவரை பார்க்க வச்சு அனுப்பிச்சாரா இல்லையா? அப்ப திருத்தொண்ட தொகை பாடணும்னு நினைக்கும் போது அதுக்கு கிடைத்தவர் ஆளாள சுந்தரர். அது போல ஞானசம்பந்தரை எங்கிருந்து கொண்டு வந்துக்கிறாரு? சிவலோகத்தில் தாங்க கீழே வந்தார் அவரு. நீங்க இதெல்லாம் பொருத்தி சித்தாந்தத்தை படிச்சுட்டு பெரிய புராணத்தை கொண்டாந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் இந்த உண்மை விளங்கும். சித்தாந்தத்தை ஒதுக்கி வச்சு போட்டு வெறும் பெரிய புராணம் வந்து படிச்சீங்கன்னா இந்த இடம் உங்களால விளங்கி கொள்ள இயலாது. எனவே நினைவில் கொள்ளுங்க, திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் அப்படியே இணைந்து பிணைந்து நிற்கக்கூடிய ஒன்று என்பதை திரும்ப திரும்ப முதல் வகுப்பிலிருந்து நாங்களும் சொல்லிக்கிட்டே தான். ஏன்னா நம்முடைய அறிவுக்குள்ள சித்தாந்தத்தை வேண்டாம், சித்தாந்தம் வேண்டாம் என்றே நம்ம ஒரு வாறு மனதுக்குள்ள வலியுறுத்தி வச்சிருக்கிறோங்க. அந்த கருத்தை உடைச்சு தூக்கி எரிஞ்சு இதுக்குள்ள வருவது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. நீ ஒருவேளை எங்களுக்கு தெரியாம இருந்தா சொன்னோன்னே டக்குன்னு வந்துடுவோம். நம்ம மோல்டாகி வச்சுக்கோம். ஏற்கனவே எனக்கு சரி சித்தாந்தம்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு மோல்டாகி வச்சிருக்கவங்களெல்லாம் உடைச்சி கொண்டாந்து சேர்த்தது பெரும்பாடு. எனவே நினைவில் கொள்ளுங்க, இந்த பாட்டு அதை உணர்த்து. இப்ப அடுத்த பாட்டு பாருங்க, ஒரு செய்தி சொல்றாரு. பசித்து உண்டு இன்னும் பசிப்பானை ஒக்கும், இசைத்து வருவினையின் இன்பம், இசைத்த இருவினை ஒப்பில், இறப்பில் தவத்தான் மறுபவனாம் ஞானத்தை வந்து. இந்த பாட்டு இன்னொரு செய்தி சொல்லுகிறது. நாம செய்யக்கூடிய தவம் என்பதை ரெண்டா பிரிக்குது. இந்த ரெண்டாவது இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா மூணாவது வரியில ஒரு சொல் பயன்படுத்துற பாருங்க, இறப்பில் தவத்தான். அப்ப தவத்துல ரெண்டு தவம் இருக்குது. இறக்கும் தவம் ஒண்ணு இருக்கிறது, இறப்பில் தவம் ஒண்ணு இருக்குது. ஐயா இப்பதான் முன்ன பாட்டுல சொன்னீங்க உபாயச்சரியை உபாயக்கிரியை அப்படின்னீங்க. இவர் இறக்கும் தவம் இறக்காத தவம் வேற இருக்காதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாட்டை படிக்கும் போது உங்களுக்கு புரியும். இதை எப்படி சொல்வது? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். காலையில சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேனே. மத்தியானம் வரப்போகுது, என்ன பண்ண பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் பசிக்கும். சரி மத்தியானம் சாப்பிட்டா திருப்பி இரவு பசிக்கும். அப்ப சாப்பிடுவோம், செரித்து போகும், திருப்பி சாப்பிடுவோம், செரித்து போகும். அது மாதிரி தவம் செய்வோம், அதுக்கு ஒரு பயன் கிடைக்கும், பயனை அனுபவிப்போம், ஜீரோவுக்கு வந்துடுவோம். மறுபடியும் தவம் செய்வோம், அனுபவிப்போம், மறுபடியும் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது பேரு இறக்கும் தவம். இந்த தவங்கள் பயனை தந்த உடனே ஜீரோ ஆயிடும். அது எது சார்? அது பாட்டுக்குள்ள போறதுக்கு புரியிருக்கா சொல்றேன். இப்ப நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உலகத்துல எத்தனையோ பொது காரியங்கள் இருக்கிறது. ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செய்தல், அவங்களுடைய கல்வி படிப்புக்காக உதவி செய்தல், ஏழை குழந்தைக்கு திருமண உதவி செய்தல், மருத்துவ முகாம், கல்வி சாலை, இன்னும் கொஞ்சம் போனா அன்னதானம், இவை எல்லாமே இறக்கும் தவம். மறந்துடாது, இவை எல்லாமே இறக்கும் தவம். உலகியல பாடும்போது சொல்லுவாங்க, நீங்க ஆங்க ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் மிகப்பெரிய பயன். அவையெல்லாம் உலகியல் பயனை சொல்லுகிறது. நீங்க அதை கூட இங்க பொருத்தி சில இடப்படக்கூடாது. எனவே நாம் நினைவு கொள்ள வேண்டும், நீங்க எந்த வகையான உதவி செய்தால், அது யாருக்கு செய்திருந்தாலும், அது கல்வியா இருக்கலாம், உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், என்ன கொடுக்குறீங்களோ அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியம் என்ன பயனை தரும்? இந்திரனா பிறக்க வைக்கும், திருமாலா பிறக்க வைக்கலாம், உருத்திரனா பிறக்க, நீங்க ஏதாவது ஒரு பதவியை பெற்று அந்த உலகத்துல இருக்கலாம். சரி, அப்படி இருந்தா எவ்வளவு காலம் இருக்கலாம்?
அதுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. இந்திரனுக்குன்னு இவ்வளோ ஆயுட்காலம் இருக்குது, பிரம்மாவுக்குன்னு இவ்வளோ ஆயுட்காலம். அந்த ஆயுட்காலம் வரைக்கும் நீங்கள் தான் அந்த இன்பத்தை நுகர்ந்து இருக்கலாம். இப்போ இந்திரன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்த புண்ணியத்தினால இறைவன் உங்களுக்கு இந்திரன் என்கிற பதவி கொடுத்தார். நீங்கள் இந்திரலோகத்தில் போய் இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு காலம் எவ்வளோ வச்சுக்கலாங்க? ஒரு 1000 ஆண்டு வச்சுக்கலாமா? கம்மியாக தெரியுது. ஏன் நமக்கு ஒரு ஆண்டு என்பதுக்கு அவனுக்கு ஒரு நாள், அவன் ஆண்டில் 1000 ஆண்டு வச்சுக்குவோமே. அப்போ நமக்கு நீங்கள் இன்று 365 போட்டுக்குங்க நீங்கள். ஆக அவனுக்கு அவ்வளோ காலம் இருக்குது, நீங்கள் அவ்வளோ நேரம் இருந்தாச்சு. இப்போ என்னாச்சு? அவன் இந்திர பதவியை அனுபவிச்சுருக்கிற காலம், ரிட்டையர்மெண்ட்டுக்கான காலம் வருமா இல்லையா? வரும். சார் இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் கிளம்பணும். அப்படியாப்பா முடிஞ்சிச்சா? அப்படின்னா அடுத்து ஏன் இன்னொருத்த அந்த தவத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவனை இந்திர பதவி உட்கார வைக்கணும். இவரை கீழே அனுப்பிச்சு விடணுமா இல்லையா? ஆமாம். சரி, அப்போ இந்திரனா இருக்கிற அவன் மீண்டும் பிறப்புக்கு வந்து எங்கேயா வருவானார்? மறுபடியும் மனித சட்டைக்குள்ள ஜீரோவில் நிற்கணும். தவம் எங்கே வந்துருச்சு? மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தவம் பண்ணணும். எப்போ? அதே இந்திர பதவி போறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணுமோ அதை முதல் ஆரம்பித்து பண்ணணும். தவம் செய்தான், பதவி கொடுத்தது, பதவியில் இன்பத்தை நுகர்ந்தான், நுகர்ந்துட்டு மறுபடியும் பிறப்புக்கு வரும்போது ஜீரோவில் தொடங்கப்படும். இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. போன பாட்டு படிச்சோம் இல்லைங்களா? தவம் செய்வார், தவலோகம் சார்ந்து, பிறகு அங்கிருந்துட்டு மீண்டும் பவம் செய்து பற்றிருப்பார். அந்த இடத்துக்கு வாங்கலாம். இப்போ நீங்கள் சரியை என்ற இடத்துல இருந்தோம், சிவலோகத்துக்கு போனோம். அங்கே எவ்வளோ ஆண்டு இருந்தோம்? சிவபெருமான உலகம் இல்லையா, ஒரு 5000 ஆண்டு இருந்தோம். ஏன் அது இங்கே இவனை விட பிரம்மாவுக்கான காலம் அதிகம்ங்க. அதை விட திருமாலுக்கு அதிகம், அதை விட உருத்திரனுக்கு அதிகம். சிவலோகத்தில் கணக்கெல்லாம் இல்லை. நீங்கள் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோம். ஒரு 5000 ஆண்டு காலம் சிவலோகத்தில் இன்பத்தை பெற்றோம். எதனால்? கோயிலை கூட்டி பெருக்குனதுனால. சரி, இப்போ அந்த உயிர் மண்ணுக்கு வரமா இல்லையா? வந்துச்சு. வந்துன்னா எங்கேயா வரும்னாரு? சரியைக்கு வராது, கிரியைக்கு வந்துடும். இந்திரனா இருந்தவன் பிறப்புக்கு வந்த உடனே மீண்டும் ஜீரோக்கு வந்துட்டான். ஆனா சிவலோகத்துல ஒரு சாதாரண தொண்டனா இருந்தவன் பிறப்புக்கு வரும்போது கிரியையானனாக வந்து விடுகிறான். ரெண்டுக்கு வேறுபாட்டை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது பயனையும் தந்தது. எது? சரியை, அதற்குரிய பயன் சிவலோகத்தில் இருத்தல் பயனை கொடுத்துச்சு. பயனை கொடுத்ததோடு முடிஞ்சு போகல, அந்த பயன் தொடர்ந்தது. எனவே அது இறப்பில் தவம் என்று பெயர். இது பயனை கொடுத்து முடிஞ்சு போச்சு, திருப்பி வரல. எனவே இது இறக்கும் தவம். சொல்ல புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்த்து கொள்ளுங்க. இறப்பில் தவம் என்பது பயனையும் தந்து பிறப்பில் தொடர்வது. இறக்கும் தவம் என்பது பயனை கொடுத்தவனை முடிந்து விடுவது. சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியாமலே இருக்குதுங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இப்போ அரசு பணின்னு ஒன்று இருக்குது, நான் தமிழ்நாட்டை மையமாக வச்சு சொல்கிறேன். அதில் அரசு பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓய்வு ஊதியம் உங்கள் வாழ்நாள் முழுக்க வரும். சரி, நீங்கள் ஒரு தனியார் துறையில் வேலை செஞ்சீங்க. யார்? நீங்கள் தான் பெரிய தலைவராக இருந்து வேலை செஞ்சீங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது ஏதாச்சு மாலையை போட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இனி கம்பெனிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா? இப்போ இவர் இருந்தானே இவருக்கு பென்ஷன் வருமா? வராது. ஏன்? அதனால தான் அரசு பணியில் அவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுறீங்க. நம்ம ஓய்வு பெற்றா கூட ஒரு பென்ஷன் வந்துட்டு இருக்கும் ஐயா அப்படி பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி இப்போ சிவலோகம் என்பதெல்லாம் அரசு பணி போல ஓய்வுக்கு பிறகு தொடர்கிறது. இதெல்லாம் இப்படி தனியார் பணி போல இருக்கிற வரைக்கும் காசு கொடுப்பாங்க, கோட்டு கொடுப்பாங்க, ஷூ போட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு போயிட்டோம், திருப்பி கம்பெனி பக்கம் திருப்பி போக முடியாதுயா. அவ்வளோதான் வேலை. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவோம். எனவே தனியார் துறை ஜீரோவில் விட்டுடும், அரசு துறை வாழ்ற வரைக்கும் கொடுக்கும். சம்சாரத்துக்கு ஒருவேளை நாம போயிட்டோம்னா சம்சாரத்துக்கு 50% கொடுக்கும். தொடர்ந்து பாருங்களேன். அவர் இருந்தாருங்க, இப்போ அவர் போயிட்டாரு. யார்? அவருக்கு ஒரு உதாரணம், அவருக்கு 10,000 ரூபா மாசமான கொடுத்தாங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னா சம்சாரம் இருக்குமானால் 5000 ரூபா கொடுக்குது அரசாங்கம். இப்போ அவருக்கு அரசு துறையில் பணியாற்றிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறகும் தொடர்கிறது. இதுக்கு பேர் தான் சிவலோகத்தில் இருத்தல். சாலோக சாமீப சாரும். இது பயனை தொடரும். எனவே அதற்கு இறப்பில் தவம் என்று பெயர். இந்த தவத்துக்கெல்லாம் இறக்கும் தவம் என்று பெயர்.
இப்போ சொன்னதை ஒருவாறு ஒரு முடிவுரையா சொல்லணும். என்ன சொல்லலாம்? சரியை கிரியை யோகம் முதலானவை இறப்பில் தவம். நீங்க ஒத்த காலில் நின்னாரு, தலைகீழா நின்னாரு, அங்க நின்னாரு, இங்க நின்னாரு, அப்படி நின்று செஞ்சாங்களே, காட்டுல போயிருந்தாங்க, சடையை வளர்த்துக்கிட்டாங்க, தவம் செஞ்சாங்க, வரம் கேட்டாங்க, வரம் பெற்றுக்கொண்டார், அவையெல்லாம் இறக்கும் தவம். அவங்களும் இந்த நெறியில நின்றுட்டாங்கன்னா அது தொடரும். ஒருவேளை அந்த சரியை கிரியை யோகத்துல இல்லாது வெறும் தவம் என்ற பெயர்ல மட்டும் இருக்குமானால் அவை புண்ணிய பயனை கொடுத்து தீர்ந்து போய்விடும். இதற்கு இன்னொரு குறிப்பு இருக்கிறது. எது? இப்ப அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்தல், ஏன் இந்திர பதவி பெறலாம். அப்ப வேள்வி செய்து வேள்வியின் வாயிலாக பதவி பெறுவாங்க. அப்ப வேள்வி வழியாக பெறுகிற பயன்கள் பயனை தந்து தீர்ந்து விடும். அதைத்தான் இங்க பசித்து உண்டு பின் பசிப்பானை ஒக்கும். அப்ப சரியை கிரியை யோகத்தினால் வருகிற பயனை தந்து தொடரும். இப்ப பாட்டுக்குள்ள போங்க, இப்ப புரியும். என்ன சொல்லிக்க பாருங்க. இசைத்து வரும் இருவினையின் இன்பம் சொல்லுவாங்க. இசைத்து வரும் இருவினையின் இன்பம் அறநூல்களில் எடுத்து கூறப்பட்டு வருகின்ற வேள்வி முதலானவற்றால் பெறப்படும் இன்பங்கள் எல்லாம். இது நம்ம திருக்குறள் இருக்கிறது, சங்க நூல்கள் இருக்கிறது, இன்னும் பல நூல்கள்ல இந்த வேள்வி செய்தா இன்ன பயன், இந்த வேள்வி செய்த இன்ன பயன் என்று குறிப்புகள் சொல்லப்படுது. அதனால அறநூல்களில் கூறப்படுகின்ற வேள்வி முதலியவற்றால் பெறப்படும் இன்பங்கள் எல்லாம் பசித்து உண்டு. முன்பு பசியெடுத்து அது தீர உணவு உண்டு, பின்னும் பசிப்பானை ஒக்கும். அதன் பிறகும் பசிப்பவனுக்கு உணவால் உண்டாகும் நிலையில்லாத இன்பத்தை போலும் ஆதலால். எனவே இசைத்த இருவினை, அது பாருங்க, அது இசைத்து வரு இருவினை, இது இசைத்த இருவினை அறநூலில் கூறப்பெற்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினை என்று சொல்லக்கூடிய இந்த இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு வந்தால்தான் குரு வருவார். இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம் என்று பெயர். இருவினை ஒப்பு சேர்ந்தால் வந்து ஞானத்தை மறுபவன் ஞானாசிரியனை தேடி. பாட்டுல ஞானத்தை பெறுவன் மட்டும் சொல்லிட்டாரு, ஞானம் தானா வராது, நீங்க அது குரு வரணும் சொல்றார். ஞானாசிரியனை தேடி அடைந்து ஞானத்தை தலைப்படுவன் இறப்பில் தவத்தால். இதுக்கு பேர் இறப்பில் தவம். அழிதல் இல்லாத சரிய கிரிய யோகமாகிய தவங்களை செய்த காரணத்தால். அப்ப இந்த செய்யுள், இந்த வெண்பா சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டா, தவத்தை இரு கூறா பிரிச்சுக்கலாம். இறப்பில் தவம், இறக்கும் தவம். நாம் இருப்பது இறப்பில் தவத்தில். நமக்கான இடம் தான், அங்கதான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுல கடைசியா ஒரே ஒரு சொல் பாருங்க, அடுத்த பக்கம் பாருங்க, 126வது பக்கத்துல இருவினை ஒப்புன்னு ஒரு பத்தி கொடுத்து பாருங்க. நல்வினையின் பயனாகி இன்பத்தில் விருப்பும் தீவினையின் பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் இல்லாமல் இரண்டையும் ஒன்று போல் நினைந்து அவற்றில் பற்று கொள்ளாது இருத்தல். இன்பத்திலும் பற்று கொள்ளாது இருக்கணும், துன்பத்திலும் பற்று கொள்ளாது இருக்கணும். ஒண்ணுல பற்று வச்சீங்கன்னா இன்னொன்று பற்று தானா வந்துடும். நீங்க இன்பத்துல பற்று வச்சீங்கன்னா துன்பம் வரும்போது துன்பப்பட்டுதான் ஆகும். நீங்க இன்பத்துல பற்று இல்லாம இருந்துட்டீங்கன்னா துன்பம் வரும்போது பற்று இல்லாம இருந்துடலாம். ஆனா ரெண்டு இடத்துல ஒன்றில் இருந்த இன்னொன்று தானா வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டுமே எப்படி, நீங்க இன்பத்தில் பற்றில்லாம இருந்தா துன்பத்தில் பற்றில்லாது தானா வந்துடும். ஒருவேளை இன்பத்தில் பற்று இருந்தால் துன்பத்தில் பற்று தானா வந்துடும். ஏன், ஒன்றில் வைத்திருந்தா இன்னொன்னு வந்துடும். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இல்லைங்களா? நாம அப்படித்தானே வாங்குறோம், பை 1 பை 2 அப்படின்னு கொடுத்தா வேகமா விற்பனை ஆகுது. அந்த மாதிரி ஒண்ணு வந்தா இன்னொன்னு சாராவே வந்துடும். நீ கூப்பிடல வேண்டாமையா, அதுவாக வந்துடும் அப்படின்னாரு. எனவே இருவினை ஒப்பு இன்றியமையாதது என்பது இந்த மேற்கொள்ள உணர்த்தப்படுகிறது. இப்ப 8ஆம் நூற்பா படிச்சாச்சு, கருத்தை வாங்கிட்டோம். தவம் இல்லாமல் குரு வரமாட்டார், தவத்தில் தான் உணர்த்துவார் அப்படி சொல்லியாச்சு. அப்ப தவம் செய்ய, தவம் எப்ப ஒரு பிறப்பில் செய்யப்படுவன அல்ல, அது சரியே கிரி யோகம் என்று சொல்லப்படுவது பல கோடி பிறப்புல ஈட்டப்படுவது.
அதில் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது முதற்கூறில் வைத்து உணர்த்தப்பட்டது. இனி இரண்டாம் கூறுக்கு போகணும். இரண்டாம் கூறு என்ன? தம்முதல் குருவுமாய். தம்முதல், இதுகாரும் எவன் உன் நெஞ்சுக்குள் உன் உணர்வினில் உன்னை பிரிக்க முடியாது உங்கூட இருந்தானோ அவன்தான் முதல்வனாக குருவாக வருவானே அன்றி உனக்கு குருவாக வருபவன் யாரோ ஒருவன் அல்ல. இந்த செய்தான் தம் முதல், உன் உள்ளத்தில் இருக்கிற முதல்வன் தான் உன் பக்குவம் காரணமாக முன்னே வந்து நிற்பானே அன்றி யாரோ ஒருவன் உனக்கு குருவாக வரமாட்டான். இல்ல சார், எனக்கு குரு இந்த ஊர்ல தானே வந்தாரு, நீங்க இன்னும் அவரை என்னவா பார்க்கலன்னு அர்த்தம், சிவமா பார்க்கலன்னு அர்த்தம். சிவமா பார்த்தீங்கன்னு என்ன நினைக்கும்? குருவே சிவமென கூறின நந்தி. குருவும் சிவம் வேறல்லவே. அவன் என் பக்குவத்துக்கு ஒரு வடிவம் தேவைப்பட்டது, எனவே ஒரு வடிவத்தை பிடிச்சிட்டு என்னை பிடிச்சிருக்கிறான், அவ்வளோதான் விஷயம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை விட்டு இவர் தானே குருவா வந்தாரு, பாட்டு சொல் சிவன் தான் குருவா வருங்கிறது, இவர் குருங்கிறீங்க சிவன் குருங்கிறது, என்னையா இப்படி கூப்பிட்டு நீங்க தடுமாற வைக்கிறீங்களேன்னு கேட்டா ரெண்டு தடுமாற்றம் வைக்கல. யார் உனக்கு குருவா வாய்த்திருக்கிறான்னு கேட்டா சிவம் தான். என் அறிவு அதை பற்றுவதற்கு தடுமாறுவதனால எனக்காக ஒரு வடிவம் தாங்கி வந்திருக்கிறது. நான் வணங்குற சிவம் என் பக்குவம் கருதி ஒரு வடிவம் தாங்கிட்டு, அந்த வடிவத்துக்கு தான் இந்த ஊரு இந்த பேருன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே வந்து அருள் செய்வது எது? சிவன் தான் செய்யுது. இதை நீங்க புரிந்துவதற்கான இடம் தான் இரண்டாம் கூறு. பாருங்க, அந்த இரண்டாம் கூறு மேற்கோள் என்ன சொல்றாரு பாருங்க. இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. இவ்வான்மாக்களுக்கு, எது தவம் செய்கிற ஆன்மாக்களுக்கு தமது முதல், எது அந்த முதல்வனாகி இறைவன் தானே குருவுமாய் வந்து உணர்த்தும். உரை பாருங்க. சரியை முதலான தவத்தை ஈட்டி மெய்ஞானத்தை அடைய பக்குவடைந்த ஆன்மாவுக்கு இந்நாள் வரையிலும் உள்ளே நின்று உணர்த்தி வந்த இறைவனை குரு வடிவமாய் மானுட வடிவில் எழுந்தடி வந்து உபதேசிக்கும். நமக்கு மானிட சட்டை தாங்கி வந்து உணர்த்தும். ஏன்? நம்ம சகலரா இருப்பதுனால். நம்ம விஞ்ஞான கலரா இருந்தா அறிவுக்குள்ளே உணர்த்திடுவான், பிரளயா கலரா இருந்தா முன்னின்று உணர்த்துவான். நாம இருக்கிற அழுக்குக்கு தன்மைக்கு நமக்கு மானிட சட்டை தாங்கிதான் உணர்த்தி ஆக வேண்டும். அதான் சொன்னார், தமது முதல், தம்முடைய முதல்வன், அது முதல்வன். சரி, அவன் வந்து உணர்த்துவான்னு சொன்னார். இப்ப ஏழு சொல்ல வரும். அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்கிறான். சைதன்யம் சொல் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சைதன்யம், சில துறவிகளுக்கு பேர் பார்த்து சைதன்ய பூஜ்ய சுவாமிகள் அப்படிம்பாங்க. பூஜ்யம் என்பது வேதாந்தத்தில் ஒரு பெரிய இடம், ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது பூஜ்யம். நிறைவானதுன்னு பேர். பூஜ்யம்னா நிறைவு அப்படின்னு பேருங்க. எனவே பூஜ்யம் சொல்லுவாங்க. சைதன்யம்னா அறிவுன்னு பொருள். உரை பாருங்க. பாலில் நெய் விளங்கி தோன்றாது, ஆனால் தயிரில் விளங்கி தோன்றும். பாலுக்குள்ளதான் நெய் இருக்குது, ஆனா பார்த்தா தெரியல. அதுவே தயிர் என்ற பொருளாகும் போது அதனுடைய தன்மை கொஞ்சம் புலப்பட்டு நிற்குது. அது சொல்றாரு. அதுபோல எல்லா உயிரிடத்திலும் கலந்து நின்றாலும் இறைவன் விளங்கி தோன்றுவதில்லை. இப்ப நம்ம எல்லாரிலும் இறைவன் கலந்து இருக்கிறான். எது போல? பாலில் நெய் இருப்பது போல. சரி, ஞானிகளிடத்துல எப்படி இருக்கிறார்? தயிர்ல நெய் இருப்பது போல இருக்கிறார். ரெண்டும் ஒன்னான்னு கேட்டா இல்ல, பால் இல்லாம தயிர் இல்லதான். ஆனா பால் என்பது பொருள் தன்மையில வேறு, தயிர் என்பது பொருள் தன்மையில வேறாக. அது சொன்னார். இறைவன் விளங்கி தோன்றுவதில்லை. ஞான குருவிடத்தில் இறைவன் வெளிப்பட்டு விளங்கி தோன்றுவான். சைதன்ய சுரூபி, ஞான வடிவான குருவின் திருவுருவம். அறிவே வடிவமான, ஞானம் அறிவு, எனவே ஞான வடிவமான குருவினுடைய திருவுருவம். சரியை முதலிய தவங்களால் உண்டாகும் ஞானம் ஞானாசிரி உணர்த்த உண்டாகுமே அன்றி தானே நிகழாது. இதெல்லாம் கோடு போட்டு வச்சுக்கணும். நீங்க எப்பவா தேடி பார்க்கும்போது உதவும். நினைச்சுங்க,
ஞானாசிரியர் உணர்த்த உண்டாகுமே அன்றி தானே ஞானம் தானே நிகழாது. மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவா வந்துதானே உணர்த்தினாரு. ஆம், அவருக்கு அப்படிதான் வந்து உணர்த்தினார். எனவே ஞானாசிரியர் உலகியல் நூற்பொருளை உணர்த்தும் உலகத்து ஆசான் அல்லாமல் இறைவனே குருவாக எழுந்தருள்வது இல்லை என்று சாங்கியர் நையாயிகர் ஆகியோர் கூறுவர். அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்லுகிறார். எனவே சரியை கிரிய யோகம் முற்றும் நிறைவேறிய பின் மலபரிவாகம் சத்தினிவாதம் தோன்றும். இருவினையொப்பு நிகழ்னா மலபரிவாகம், அப்புறம் சக்தி விவாதம் நிகழும். அப்படி தோன்றும். இதுவரை உள் நின்று உணர்த்திய இறைவனே குருவடிவாக எழுந்தருளி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்துவர். உயிரின் பக்குவத்தை உயிருக்குயிராகிய இறைவன் அறிந்து உணர்த்துவாரே அல்லாமல் ஏனையோர் உணர்த்தார். திருவருட்பயன் என்ற நூலில் அகத்தின் கண் பொருந்திய நோயை அகத்தில் உள்ளாரன்றி ஏனையோர் அறிய மாட்டார் என்பதை அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பாரோதான் என்று ஆசிரியர் உணர்த்தி இருக்கிறார் என்பதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். எனவே இதுகாரும் எந்த முதல்வன் உள்ளத்திலிருந்து உணர்த்தினானோ அந்த இறைவன் தான் குருவாக வந்து முன்னே உணர்த்துவான் என்பதை நீ வருகின்ற மேற்கோள் பாடல்களில் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்ட இருக்கிறார் என்பதை சொல்லி ஒரு தேநீருக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.